ஆ இப்போ எ- அதனால இப்ப இந்த ஹங்கேரி வணக்கம். ஹங்கேரியில வணக்கம் வணக்கம் ஐயா. ஹங்கேரியில ஹங்கேரி புரிய வச்சிருவோம். அது ம். அது நான் மெல்ல மெல்ல அதுக்கு திட்டமிட்டாச்சு. அதுக்கான வேலை தொடங்கியாச்சு. ஹங்கேரிக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க படிப்பாங்க. 2 ஆண்டு அவங்க படிக்க போறாங்க. 2 ஆண்டு படிச்சாகணும். இப்ப அவங்ககிட்ட என்ன விசாரிச்சேன், ஜெர்மனில என்ன விசாரிச்சேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மேற்படிப்பு படிக்கணும்னா இங்க 2 ஆண்டு நீங்க படிக்கணும். தமிழ்ல வந்து 2 ஆண்டு படிக்கணும். அவங்க வந்து தரத்தை எதிர்பார்க்கறாங்க. தமிழ்ல வந்து தரத்தை எதிர்பார்க்கறாங்க. இதை எதிர்பார்க்கறாங்க தமிழ்ல. தரத்தை எதிர்பார்க்க. தரத்தை நீங்க எதிர்பார்க்கிறோம். ஆமா, உங்க நாட்டுல படிச்சதுல எங்களுக்கு தேவையில்லை. இங்க வந்து 2 ஆண்டு நாங்க சொல்ற தரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அப்புறம் பிஹெச்டி பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப நாம போய் அங்க இப்ப தமிழ் படிக்கணும் அவசியம் இல்லை. நாம அகத்துக்கு வந்துட்டோம். அகத்தால வந்ததுக்கு அப்புறம் அங்க நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது. ஆக என்ன பண்றோம், நம்ம ஹங்கேரி வேலையை முடிச்சுக்கிட்டு ஹங்கேரியில வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த நம்ம செயல் திட்டத்தை வந்து அண்டமும் பிண்டம் ஒன்றே. அண்டம் எப்படி தனக்கு தானே சக்தியை தயாரிச்சுக்கிற மாதிரி உடம்பு சக்தியை தயாரிக்குது அது அப்படின்னு நான் நிரூபிக்கிறேன். அதுக்கு நம்மளுடைய தத்துவத்துல சொல்லி மாணவர்களை பண்ணாமே அங்க நிரூபிக்க வேண்டியதுதான். அப்படின்னு இதனுடைய அடிப்படை எங்க இருக்கிறதுன்னு கேட்டா, உங்க நாட்டிலேயே இருக்கு, ஜெர்மன் நாட்டிலேயே. இந்த இந்த புத்தகம் இருக்கு, இந்த ஆராய்ச்சி இருக்கு. அவங்க இப்பதான் புறத்தை படிச்சுக்கிறாங்க. நாங்க இன்டர்னலுக்கு வந்துட்டோம். நாங்க இன்டர்னலுக்கு வந்து 4000 5000 ஆண்டு ஆச்சு. இப்பதான் அவங்க தமிழை தேடி வந்திருக்காங்க. அவங்க புறத்தை படிக்கிறாங்க, எக்ஸ்டர்னல்ல படிக்கிறாங்க. எக்ஸ்டர்னல்ல ஒண்ணுமே கிடையாது. அதில் தூக்கி நான் கீழே வச்சுட்டு நாங்க இன்டர்னலுக்கு வந்துட்டோம். இது குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு சொல்லி, குவாண்டம் தமிழ்னு சொல்லி பேசி உடனே அவங்க என்ன பண்ணுவோம், சரி எங்க நாட்டிலேயே செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஜெர்மனி போற வேலையே இல்லை. ஈஸியா முடிஞ்சிடும். ஈஸியா முடிஞ்சிடும். ஏன்னா அவன் இங்க நம்ம ஹங்கேரியில வந்து ஆராய்ச்சி தான் முக்கியம். அவன் தமிழ் பேசிட்டு இருக்கிற நேர்ல சந்திச்சாலுமே அவங்களுக்கு புரிய போறதில்ல. நேர்ல சந்திச்சு பேசினாலும் புரிய போறல. யாரோ ஒருவர் மரம் நட்டி அடிக்கிறப்பதான் தெரியும். அங்க வந்து சம்பந்தம் இல்லாத இடத்துல பேசிக்கிட்டு கூட அப்புறம் நான் பேசுவேன். ஏற்கனவே வந்து பேசுறேன் இல்லையா, இந்த புத்தகத்தை கொடுத்துல இல்லை, இங்கே படிக்கலைன்னா அவங்களுக்கு அந்த சிந்தனையே இல்லை. புறத்திலேயே என்னன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியாது. புறம்னா என்னன்னு தெரியாது போடுது. அகத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் இங்க இது சம்பந்தம் இல்லாத நான் பேசுறேன். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. 2 துறை இப்ப ஆரம்பத்துல ஒரு துறையா இருந்து இப்ப 2 துறை. இப்ப ஜெர்மனி ஓரமா தள்ளி வச்சுக்கிட்டு ஜெர்மனி சேர்த்தியாச்சு. ஜெர்மனில தமிழ் துறை கொண்டு சேர்த்தியாச்சு. ஆராய்ச்சி பண்ண வேண்டியது பாக்கி. இப்ப அவங்க ஆராய்ச்சி பண்ண போறதில்ல. அது அப்படியே தள்ளியாச்சா. அடுத்து நம்ம ஹங்கேரி என்ன பண்ண போறோம், ஹங்கேரியில போய் நம்ம இந்த பிசிக்ஸ் படிக்கிறோம், அஸ்ட்ரோ பிசிக்ஸ். அது படிக்கிறப்ப அங்க பேசலாம். விண்வெளிக்கு போறப்ப மனிதன் எப்படி உணவில்லாம போறது, அங்க தலைப்பே வந்து விண்வெளிக்கு எப்படி மனிதன் உணவில்லாம போறது அப்படின்னு பேசுவோம். அது எப்படி சாத்தியம்னு கேட்பான். அதெல்லாம் சாத்தியம் புத்தகமே போட்டாச்சுன்னு சொல்லுவான். என்னது எங்க இருக்குது, ஜெர்மனில இருக்குது, போடு முடிச்சு போட்டு விடு. ஆனா இங்கேயே செஞ்சு காட்டுறங்க. இங்கேயே செஞ்சு காட்டு. அவங்களுக்கு வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, ஆராய்ச்சி பண்ணுங்க அவசியம் கிடையாது. ஆராய்ச்சி பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. நேரடியா ப்ராஜெக்ட் ஒர்க், நேரடியா ப்ராஜெக்ட் ஒர்க். இது நடக்குதே இல்லைன்னு பாருங்க. நடக்குமா நடக்காதா? நடக்கு. எப்படி 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 கற்பனையா பேசுவோமா? அப்ப நடக்குது பாருங்களேன். இப்ப ஜெர்மனி கூட சேர்த்தியாச்சு. ஹங்கேரிக்கு போக போறோம். ஹங்கேரியில போய் இதை பத்தி பேச போறோம். அங்க தமிழ் துறையும் கிடையாது, எந்த ஆராய்ச்சியும் கிடையாது. அவங்களுக்கு தேவை விண்வெளியில உணவெல்லாம் போக முடியுமா? ஏற்கனவே நாசா பண்ணியிருக்காங்க இல்லையா. உடனே அந்த பாடத்தை காட்ட வேண்டியதான். 150 நாசா ஸ்டடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப நாங்க வந்து 150 நாள் உணவு இல்லாம இருந்து காட்டுறோம் அப்படின்னு நானே இருந்து காட்டுவேன். நானே ஒருத்தனாவோ 5 பேர் இருந்து காட்டுவேன், 10 பேரா இருந்து காட்டுவேன். சிலவெல்லாம் ஏத்துக்குவாங்க இல்லையா, இருந்து காட்ட வேண்டியதானே. உடனே உள்ள மெடிக்கல் டாக்டர் ஃபார்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்ப இதுக்கான பயிற்சி ஏற்கனவே புத்தகத்தின் வடிவாகவும் தியரி வடிவாகவும் வந்தாச்சு. இது இது வந்து எவல்யூஷனரி சயின்ஸ்னு பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க. அப்ப இது வந்து ஹங்கேரி மொழியில அப்படியே மொழிபெயர்க்க வேண்டியதுதான். இதை ஹங்கேரி மொழியில மொழிபெயர்த்து எல்லாரும். ஒரு கேள்வி, நீங்க சொல்ற இந்த உணவு இல்லாம வாழ்றதுல இப்போ நல்ல நம்பிக்கை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க விண்வெளியில போறீங்க இல்லையா, விண்வெளியில 2 விஷயம் நீங்க எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப இன்னசென்ட்டா கேட்கிறேன். ரொம்ப அவ்வளவு தண்ணீர் காற்றும் இருக்கு. புரியுது. அங்க விண்வெளியில இப்ப வீடுல அவங்க இப்ப இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அதுதான் நம்ம இருக்க போறோம். வெறும் வெட்ட வெளியில இருக்க போறது இல்ல. பாதுகாக்கப்பட்ட அந்த இடத்துல அந்த இப்ப இருக்கிற பாதுகாப்பு இருக்கிற விதியில தான், அந்த விதிக்கு உட்பட்டு தான் போறோம். நம்ம வெட்ட வெளியில போய் வாழ போறதுல, ஸ்பேஷன் விட்டு வெளியே போக போறது இல்லை. இப்ப இருக்க வீட்டுலதான் இப்ப இருக்க வீட்டுலதான் இன்டர்நேஷனல் ஆய்வு மையத்துலதான் உள்ளதான் செஞ்சு காட்ட போறோம். அதே மாதிரிதான் இருக்க போறோம், தவிர வெளியில போக முடியாது. அப்ப ஆராய்ச்சி மையத்துலதான் இருக்க போறோம். இப்ப ஆராய்ச்சி மையத்துல எப்படி அவங்க ஆகாரம் சாப்பிட்டு இருக்கிறாங்க, ஆராய்ச்சி மையத்துக்குள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல முழுமையான பாதுகாப்புல இருந்து விண்வெளியினுடைய தாக்கம் எதுவும் இல்லாமல் ப்ரெஷர் சூட்டு போட்டுருக்காங்க. ப்ரெஷர் சூட்டு அதுதான். அப்ப அவங்க உள்ள போறப்ப ப்ரெஷர் சூட்டை கழட்டிட்டு அந்த காலனியே, அந்த வீடே ப்ரெஷர் சூட்டா மாறிடுது. அந்த மொத்த வீடுமே ப்ரெஷர் சூட்.
இப்ப அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்க போறோம். எந்த வீட்டுக்குள்ள கற்பனையா சொல்றேன், அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்க போறோமே தவிர நம்ம தனியா இருக்க போறது இல்ல. அது தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. புரியுது. இல்ல இல்ல அதுதான் அது குழப்பம். அதே மாதிரி நீங்க சொல்ற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா அது செயற்கை முறையில இப்ப ஃபிளைட்டுக்குள்ள எப்படி உங்களுக்கு யாரு வந்து ரீசர்க்குலேட் பண்றாங்களோ அந்த மாதிரிதான் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயும் அந்த காத்து இருக்கும். ஆனா நீங்க சொல்ற நம்ம சயின்ஸ் படி உடம்பு வந்து ரெடி ஆயிடும். இப்போ இப்போ போன சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு மாட்டிக்கிட்டாங்க, சாப்பிட முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் நியூஸ் வந்தது இப்போ ரீசெண்ட் விண்வெளியில. ஆமா. வந்த வந்த டைமுக்கு வர முடியல. ஆஹ் ஷீ காட் சிக், அந்த அம்மா வந்து மாட்டிக்கிட்டாங்க, சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்னா நியூஸ் வந்துச்சு. அப்ப ம் இந்த இந்த விண்வெளி தத்துவத்துல ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள இவங்க ம் செயற்கை காத்து தான், அதாவது நீங்க சொல்ற அந்த ஆக்சிஜன் இந்த செட்டப் எல்லாம் அவங்க உள்ளுக்குள்ளதான் வச்சிருக்காங்க, அடைத்த ஒரு பைக்குள்ளதான், அதாவது ரீசைக்கிளிங் அருமை ஃபிளைட்டுக்குள்ள. அருமை அருமை. ஆமா ஆமா ஓகே. அப்ப அப்படி வரும்போது அது இந்த சயின்ஸ் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு அம்மா போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துன்னு போயிருப்பாங்க. நம்ம உடம்பு தயாராகி ரெடி பண்ணி பண்ணி வச்சிருக்கறதுனால அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஏதாவது ஒரு முன்னப்பின் ஆனா கூட அவங்களால வாழ முடியுங்கிறது நம்ம நம்ம தத்துவம். அதை நம்ம ப்ரூவும் பண்ணியாச்சு. ஆஹ் அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அதாவது அவங்க அந்த ம், விண்வெளி ஆராய்ச்சி மையக்குள்ள தான் நம்ம செஞ்சு காட்டோம். விண்வெளி ஆராய்ச்சி ம், மையத்துல தான் செஞ்சு காட்டுறோம். நம்ம அங்க காற்றும் நீரும் இருக்குது இல்லையா? நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, ஐயா அங்கே வெளியில இல்ல, விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்குள்ளதான் நம்ம செஞ்சு காட்டுறோம். விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு ம், போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இங்க பயிற்சி பெற்ற உடல் வந்து நீர்லையும் காற்றிலும் வேலை பழகிக் கொள்ளுது. அப்படி இருக்கப்ப மனிதனுக்கு எந்த வகை நோயும் இல்லை அப்படிங்கிறது செஞ்சு காட்டுறோம். அது ரொம்ப சிம்பிள். அது ஆனா ம், அது ம், இதுதான் அடிப்படை. இதை விட்டு நம்ம வெளியே பார்ப்போம். எங்க போனாலும் ஆர்டிபிஷியல் ப்ரெஷர் சூட் இல்லாம எங்கேயும் போக முடியாது. ப்ரெஷர் சூட் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் ப்ரெஷர் சூட் அப்படிங்கிற மாதிரி காலனியா வரப்போகுது. ப்ரெஷர் காலனி தான். அதுல வந்து ஆர்டிபிஷியலா நம்ம வந்து ரீசைக்கிளிங் முறை தான் அதுல. அப்ப நமக்கு தேவை எனர்ஜி தான். நம்ம எனர்ஜி வந்து வெளியிருந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்படி தாவரம் இருந்து எடுக்கிற மாதிரி நமக்கு சன்ல இருந்து எடுத்துக்கும், ஸ்டார்ல இருந்து எடுத்துக்கும், எல்லாமே எடுத்துக்கும். ஸ்டாரு சன்னுங்க யோக சித்தாந்தத்திலேயே ஸ்டார்ல இருந்து எடுத்துக்குது, சன்னுல இருந்து எடுத்துக்கிறது. வேதாத்திரி மகிழ்ச்சி கூட சொல்லுவாரு, நட்சத்திரத்திலிருந்து இருந்து வரக்கூடிய காமா கதிர்கள் உடம்பு எடுத்துக்கிறது. அது மட்டும் இல்ல, பூமிக்கு அடியில் இருக்கிற என்னது வல்கனு எரிமலை இருந்து வரக்கூடிய வெப்பங்கள், சூரியன் எல்லாமே அழகா எழுதியிருக்காரு. ஆனா அவருக்கு செய்ய தெரியல. அதனால ஆமா, இப்ப கரெக்டா வந்துட்டானுங்க. நீங்க சொல்ற மாதிரி எதிர்பார்க்க மாதிரி நம்ம அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையக்குள்ள ப்ரெஷர் ஷூட்ல தான் செஞ்சு காட்டுறமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ம். ஆமா, அதே அது மாதிரி இங்க உண்மைதான். ஏன்னா செஞ்சு காட்டுறோம். அவ்வளவு. வேற எந்த நீங்க கேட்கற கேள்விக்கு இதான் பதில். அது வெளியெல்லாம் நாம் அது தனிப்பட்ட நம்மள போறது அதெல்லாம் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அப்படிலாம் கிடையாது. அப்படி வாழவும் இல்லை. முடியாது. அது பின்னாடிதான் சேஞ்சஸ் ஆகும். அதெல்லாம் இப்ப தேவையில்லை. அது 1,00,000 ஆண்டு ஆகலாம். என்னது ம், 1,00,000 உண்மைதான். ஆண்டு அதுவும் ஆகலாம். நீங்க அது ஆஹ் இல்ல ஒரு இன்னொரு கேள்வி வந்ததுங்கய்யா. இந்த ஆஹ் வேதாத்ரி மகரிஷி நீங்க சொன்னீங்க. எனக்கு ஆஹ் தெரிஞ்சு நான் எவ்வளவு தமிழ் புத்தகங்களை படிச்சாலும் வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலை இந்த 1, 2, 3 அது அவருதான் வந்து மைண்டை பத்தி நிறைய சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்காருங்க. ஆமா அது நான் ஆமா. ரொம்ப அதை நான் அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு புக்கு மனவளக்கலை 1. ஒரு 2ஆம் பாகம் படிங்க. மத்தவங்க வந்து 2ஆம் பாகம் ரொம்ப முக்கியமானது. ஓகே ம். 2ஆம் பாகம் நான் படிக்கல. 1வது பாகம் மட்டும் நான் திருப்பி திருப்பி படிப்பேன் ஏன்னா எப்பெல்லாம். இது பேசிக்கா 2ஆம் பாகத்துல மனவளக்கலைமை ஆ, மனவளக்கலை மன்றம், இந்த மனவளக்கலை அதாவது இந்த ஆ, மகரிஷி எழுதிய 2ஆம் பாகத்தில் 32ஆம் பக்கத்தில் அத்தனை வரிகிரி எல்லாம் போட்டாச்சு. அதுல எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. இந்த உடம்புக்கான ஆ, தேவை, உடம்புக்கான சக்தியை காற்றிலிருந்து எடுத்துக்கொள்கிறது, நட்சத்திரத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது, பூமி மையத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது, எரிமலை குழம்பிலிருந்து வரக்கூடிய வெப்பத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது. இதெல்லாம் சொல்றாரு அவர். இப்ப அதான் ம், சொல்றாங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியது வந்து காற்று நீரும் எடுத்துட்டு போறோம். அந்த விண்வெளி ஆராய்ச்சி மேல இருந்து காட்ட போறோம். அதுக்கான செட்டப் ஸ்கேலே இருக்குது இல்லையா? நம்ம அங்க போய் இருந்து காட்டணும் அவசியம் இல்லை. பூமியிலேயே அதுக்கான செட்டப் இருக்கு இல்லையா? ஆர்டிபிஷியல் செட்டப். இருக்கு அதுலயே இருக்கு இருந்து காட்டினா இருக்கு முடிஞ்சு இருக்கு. போச்சு. இல்ல, அவங்க அதுல இருந்தா போறதுக்கு போதும். முன்னாடியே நாம எதுக்கு விண்வெளிக்கு போகணும்? விண்வெளியும் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை. விண்வெளியே மாடல் விண்வெளி இங்கேயே வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் பண்ணி ஆமா. காட்டணும். சிம்பிளுங்க. இல்ல இதெல்லாம் இல்ல ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் இல்ல இல்ல ஒண்ணுமே விண்வெளி கிடையாது. ரொம்ப போறது சிம்பிள். 6 மாசம் ட்ரிப்னாலும் அவங்க 5 வருஷம் 3 வருஷம் அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. பாடி டெஸ்ட் எல்லாம் எடுத்து தான் அவங்கள அனுப்புவாங்க. நான் அவங்க இங்க கோரிக்கையே முதல்ல நீங்க 365. கரெக்ட் தான் கரெக்ட் தான் ஆ, கரெக்ட் தான். ம், வெங்கடேஷ் என்ன சொல்லியிருப்பான்னு ஓகே. கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ம், பெருமாள் சொல்றது ரவி சொல்றது சரிதான். நாங்க கோரிக்கையே வந்து 365 நாள் உணவில்லாமல் இருக்க போறேங்கிறது என்ன முதல் கோரிக்கையா இருக்கு. அப்படி எல்லாம் ஒத்து வந்துட்டாங்கன்னா 365 நாள், ஏன்னா 160 நாள் போறதுக்கு, 180 நாள் போறதுக்கு செவ்வாய்க்கு போறீங்க லாங் டிராவல். இப்ப நம்ம நோக்கம் வந்து 400 கிலோமீட்டர் மேல போடாம விண்வெளி மையம் வந்தாச்சு. நமக்கு தேவை 400 கிலோமீட்டர் போய் அந்த விண்வெளி மையத்தில் இருக்கிறது. நாங்க சொல்றது வேற பிளானட்டுக்கு போறதுக்கு அளவுக்கு இந்த உடம்பு தயாரா இருக்குங்கிறது தான். அப்ப அந்த கோரிக்கை வச்சோம்னா நம்ம பேக்கர் உச்சக்கட்ட கோரிக்கை வைப்போமா, அவன் மினிமை கோரிக்கை வந்துருவான். உச்சக்கட்ட கோரிக்கை வைப்போம். ஆனால் மினிமைஸ்டு கோரிக்கை அவங்க வந்துருவான். எதுக்கு வந்துருவான்?
ஒரு ஆண்டு இருக்க முடியும்னு சொல்லுவான். அவனுக்கு அவன் கணக்கு போட்டு போல இந்த கலோரி இவ்வளவு நாள் லாஸ் ஆயிரும், இந்த நாள் போகணும் அவனுக்கு ஏற்கனவே பண்ணிட்டான் இல்லையா? அதை கணக்கு போட்டு பாக்குறப்ப நீங்க 30 நாள் இருந்து காட்டினா உடம்பு ஒண்ணும் ஆகலைன்னா இட் இஸ் பாசிபிள்னா முடிஞ்சு. ஏற்கனவே இட் இஸ் பாசிபிள் சொல்லிட்டான் இல்லையா? நான் போறது ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்லை, ரைட் அவ்வளவு வேண்டியதுதான். அதனால அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இந்த வழியை தான் பின்பற்றணும். அதனால ரஞ்சன், நீங்க ஏதோ கேள்வி கேட்டீங்க, நடுவில் குறுக்க பேசிட்டேன், மன்னிக்கணுமா? நீங்க ஏதோ கேட்கணும்னு வந்தீங்க, கேளுங்க ரஞ்சன். ஆமா ஆமா 1,00,000 ஆண்டுகள் செல்லும் மண்டாரு, அதை அது வரைக்கும் இருப்ப மாண்டுகள். அதுக்குவா அது இப்ப 1,00,000 ஆண்டுகளாக நாம வாழ்ந்துட்டு வர்றோம் இல்லையா? உண்மை 1,00,000 பல கோடி 50 மில்லியன் 500 மில்லியன் இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்றபடி அந்த 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஒற்றை செல் தாவரமாக இருந்து இப்ப மனிதனா மாறிட்டோம் இல்லையா? இப்ப கணக்கு போட்டு பார்த்தா நம்ம 500 மில்லியன் கோடி ஆண்டுகளாக வெவ்வேறு வடிவங்களாக வாழ்ந்துட்டு வர்றோம். எத்தனை வடிவங்களாக? வெவ்வேறு வடிவங்கள். ஆமா, நம்முடைய தாய் தந்தி சிங்கிள் செல் ஆர்கானிசம் தான். அதனுடைய தாய் தந்தி யாருன்னு விண்வெளி தான். எல்லாம் விண்வெளியில இருந்து வரும். பிராணன் அங்கிருந்தா வருதுங்க. பிராணங்கிறது சக்தி. நீங்க பிராணன்னா இங்க பிராணனுடைய இன்னொரு வடிவம், அதெல்லாம் வெவ்வேறு மாதிரி காட்டுது. கிளை மூலங்கள், மூலம் அங்கதான். இதுல கிளை, காது கண்ணு இதெல்லாம் மூலம், இதெல்லாம் ஒரு கிளை மூலங்கள், அவ்வளவுதான். இப்ப சுவாசத்தை நிறுத்த முடியுங்கிறானே, என்ன ஆச்சரியமா இருக்கு. சுவாசத்தை நிறுத்தி இங்க நிறுத்திடுறது, வெளியும் போக உள்ளேயும் போக மையத்தில் நிறுத்திடுறது, மையத்தை நிறுத்தி அப்படியே உட்காந்துக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா உடம்புல பசி தாகம் இருக்காது, மலம் இருக்காது, ஜலம் இருக்காது, எதுவும் இருக்காது. அந்த பயிற்சி இப்ப உங்களுக்கு பாருங்க, எல்லாத்துக்குமே மலமே இருக்காது. நீங்க பழைய கழிவை கரைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றீங்களே தவிர நீங்க தான் இன்புட்டே இல்லையே. நீங்க 2 நாளைக்கு வரைக்கும் 3 நாளைக்கு காய்கறி சாப்பிடுறீங்க, அது கொஞ்சமா வெளியே வந்துடும், அப்புறம் பூரா வயிறு காலியா தானே இருக்கும். கொழுப்பு கரைக்கிறதுக்கு தானே நாங்க நீர் பயிற்சி கொடுக்குறோம். அப்ப உங்களுக்கு மலமே இல்லை. இப்ப நீங்க கிட்ட மலமற்ற தேகமா தானே இருக்கிறீங்க. நீங்க கரெக்டா தான் வர்றீங்க. மலமற்ற தேகம் வளலான்னு சொல்லியிருக்காருல்ல, யாரோ சொல்றாங்க இல்லையா? மலமற்ற தேகத்தை கொண்டாந்தாச்சு. உங்களுக்கு மலமே வராது. தண்ணி வச்சு கரைச்சி சிறுநீர்ல வெளியே எடுத்துக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். நாக்கில் மஞ்சள் வரும் பொழுது உங்களுக்கு என்ன கொடுப்போம்? காய்கறி கொடுத்து வெளியே எடுத்து விடுவேன். அது வாயில வளர்ந்து வருது, அதை ஆளை கொண்டு போடும் இல்லையா? அதுக்காகத்தான். ஆக பழைய விஷயம் தான் உங்களை கொள்ளுமே தவிர நோன்பு உங்களை கொள்ளாது. எந்த விஷயம் உங்களை கொள்ளும்? கேர்னல் திலீபன் என்று சொல்லி அவர் 12 நாள் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடாம திலீபன் தானே? சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து செத்தவர். அது தெரியாதா? ஆமா ஆமா, உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க பரிணாமம் தெரியும். அந்த விஷமே கொன்னுடும். உள்ள இருக்கிற அந்த விஷமே பாத்தீங்கன்னா அது முறைப்படி இப்ப நமக்கு ஐயா விரதம் இருந்தாங்கன்னா எதுவுமே ஆகாது. ஏன்னா இப்ப உடம்பு சுத்தம் பண்ணியாச்சு, எதுவுமே ஆகாது. இப்ப யார் உடம்பு சுத்தம் பண்ணாதவங்க விரதம் இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? உண்ணா நோம்பு இருந்தாங்கன்னா உள்ள இருக்கிற அந்த விஷமே வெளியாக்கி அது கொன்னுடும். உள்ள அப்படியே அமிலமா மாறிடு, அரிச்சு கொண்டே போடும், அப்படியே மயங்க அப்படியே உள்ள அரிச்சு கொண்டு அசிடிட்டியா மாறிடு. அது மலத்துல போகணும், வாந்தியில போகணும். குருட்டே சில பேர் சந்திக்க. அதாவது எப்படின்னா, லட்சத்துல ஒரு ஆளு, 10 லட்சத்துல ஒரு ஆளு, 20 லட்சம் ஒரு ஆளு தப்பிச்சிருவான். அப்படி தப்பிச்சு வரல சில சாமியார்கள் அப்படி குருட்டடியே மாட்டிக்கிறது. புரியுதா? நாம திட்டமிட்டு போறோம், அது வேற. அது வேற. இது பரிணாமத்தை புரிந்து கொண்டு பசி தாகத்தை கட்டுப்படுத்தி சிஸ்டமேட்டிக் செய்து முடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும், 1 வருஷம். இதுக்கே தாளம் போட்டு இருக்கிறீங்க. அவன் நேரடி வைராகத்தை சாகிறதுக்காக முடிவு பண்றான். அப்படி வாய் மலம் முதல்ல மலம் சிறுநீர் அப்படியே நின்று போயிரு, மஞ்சளா மாறிடும். மஞ்சளா மாறி அந்த கிருமி உள்ள நின்று அவன் சாப்பிட்டதே அவனை கொண்டு, அவன் சாப்பிட்டதே அவனுக்கு விஷமாக மாதிரி அவனை கொன்று விடும். அவன் கோரிக்கை என்பது வேற. இங்க இது யோக முறைன்னு சொல்லியிருக்க. யோக முறை பத்தி திலீபன் கிட்ட தெரியும், பிரபாகரன் கிட்ட ஒரு ஆளுக்கு ஒண்ணும் தெரியாது, தமிழர்களுக்கே தெரியாது, முண்டங்களா உட்காந்துருக்கிறேன். அவ்வளவு. இது வேற அது வேற. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக சங்கரலிங்க நாடார் உலகத்திலே அதிக நாள் இருந்தார், 67 ஆண்டுகள். இந்த 67 நாட்கள் 67 நாட்கள் ஒரு காங்கிரஸ் தியாகின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொட்டி ஸ்ரீ ராமுலுன்னு ஒருத்தர், பொட்டி ஸ்ரீ ராமுலு, அது தெலுங்கு தேசத்துக்காரரு. அவரு ஆந்திராவுக்கு என்னமோ பேர் வைக்கணும்னு சொல்லி பொட்டி ஸ்ரீ ராமுலு என்னமோ பண்ணாரு. இவரு சங்கரங்கள் நாடார் பண்ணாரு. 67 இதெல்லாம் அதுலயே 67 நாள் உயிரோடு இருந்திருக்காரு. இவராது திலீபன்ல எத்தனை நாள்? 25 நாளா? எத்தனை? 12 நாள். வெறும் 12 நாள் தானவா? அப்ப அந்த அளவுக்கு விஷயம் பயங்கரம் எரிக்கால கொண்டு போச்சு. அப்ப இதுக்கே தெரிஞ்சு போச்சு சங்கரலிங்க நாடுக்கு 70 இதுலயே வித்தியாசம் தெரியுதா இல்லையா? இவர் 27 நாளுங்கிறாங்க, அவர் 67ங்கிறாங்க. இன்னும் சில பேர் நிலநடுக்கும் பூகம்பத்துல மாட்டிட்டு 35 நாள் கழிச்சில வெளியே வந்திருக்கிறாங்க. எத்தனை நாள்? 35. பாகிஸ்தான் ஒரு தடவை
அது ரொம்ப குருட்டடியா வெளியே போயிடும். மாற்றுதுமா, அது எல்லாம் குருட்டடி. என்னது? ரொட்டேடியா அதெல்லாம் மாற்றம். குருட்டடியா மாற்றது. அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆனா இது நம்மளுக்கு கணக்கு இருக்குது. நம்மள என்ன இருக்கு, நம்மளது விவரமானது, நம்மளுக்கு முழுக்க முழுக்க கணக்கு, முழுக்க முழுக்க மரணத்தை வெல்லுவதற்காகவும். பாருங்க, அப்போ உணவினால் மனிதன் சாவதில்லை, உள்ளே இருக்கிற பழைய விஷயங்கள் தான் வெளியேற்றப்படாவிட்டால், பழைய விஷயங்கள் வெளியேற்றப்படாவிட்டால், அப்படிதான் அருணாள் சொல்லுவாரு, பழைய விஷயங்கள் வெளியேற்றப்படாவிட்டால் அந்த விஷம் வளர்ந்து. பாருங்க, 5ஆம் பாடத்துல முக்கியமான மேட்டர் தான் நான் பேசுறோம். 5ஆம் பாடத்தை எடுங்க. 5ஆம் பாடம், விண்வெளி விண்வெளி இருந்து சக்தி, பக்கம் வந்து 70, பேஜ் நம்பர் 70. அதாவது விட்டலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி அண்ட் பிரைமரிலி அப்பான் ஃபுட். தமிழ்லேயே சொல்லிடலாம். மனித உடல் ஆரோக்கியம் முதன்மையாகும் நேரடியாகும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. அப்படின்னா இதுலயே வந்து யாருக்கும் புரியாது. அதாவது ஆரோக்கியத்திற்காக நம்ம ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றோம்னா 100க்கு 100 பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக சாப்பிட்றோம்? ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுறோம். அப்படி ஐயா எத்தனை ஒரு பேர் நினைக்கிறேன்? கேள்விங்கய்யா. இப்போ முடிச்சுக்கிறேன், அப்ப வந்து இதை ஓகே. முடிச்சுக்குங்க. ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றோம் 100க்கு 100 பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது அடிப்படையில தப்பு. அடுத்தது இப்ப கேளுங்க. ஓ அப்ப வந்து இப்ப ஒரு எப்படிங்க நாள் முழுக்க வந்து அப்ப அந்த எனர்ஜி மட்டுமே போதுமா? இப்ப வந்து வெயிட்ட தூக்கிட்டு போகணும், ஒரு 5 கிலோ 10 கிலோ தூக்கிட்டு போகணும் அப்படின்னா வந்து வெறும் அந்த தண்ணியிலே நம்ம இருக்கிறதுனால அந்த எனர்ஜி மட்டும் போதுமான்றது ஒரு கேள்வி தண்ணீர் வருது என்பது இல்லையா? உராய்வை குறைப்பதற்கும் கழிவை எழுப்பிட்டு, தண்ணீர்ல எதுவுமே கிடையாது. தண்ணீர் உராய்வை குறைக்கிறது, இன்ஜினுடைய உராய்வை குறைப்பதற்கிறத தவிர காற்று தான் எனர்ஜி, அவ்வளவுதான். காற்று தான் சக்தியா மாறுது, காமா கதிர் தான் சக்தியா மாறுது. தண்ணீர்ல ஒண்ணுமே கிடையாது. தண்ணீர் வந்து அதுல எந்த சக்தியும் கிடையாது. அது வந்து ஒரு ஆயில் மாதிரி, வலுவழுப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன், வலுவழுப்பை கொடுக்கிற ஒரு எண்ணெய். என்னது? ஓகே, அப்ப அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். அந்த தண்ணி தான் எனர்ஜியா எனர்ஜியில கன்வெர்ட் கன்வெர்ட் ஆகாது. வளராதீங்க. எப்படிங்க ஆயில் எப்படிங்க ஏதா மாறு? லூப்ரிகேட்டிங் ஆயில், வலுவழுப்பு. என்னது? ஓகே, வலுவழுப்போட நிறுத்திக்கங்க. வேற என்ன எனர்ஜி? எது? நைட்ரஜன் புரோட்டீன் சொல்லுங்க, மண்டையில மறந்துடக்கூடாது. என்னது? ஓகே, நைட்ரஜன் தான் புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுது. தண்ணியில என்ன இருக்கு? தண்ணி. ஓ, லேட்டா பிக்கப் ஆகுறீங்க. இதெல்லாம் படிக்கணும், பலமுறை படிக்கணும் இல்ல. தண்ணீர் என்பது உராய்வை குறைவு. எத்தனை தடவை சொல்லியாச்சு, லட்சம் தடவை சொல்லியாச்சு. தண்ணீர் என்பது உராய்வை குறைப்பதற்கும் கழிவுகளை வெளியெடுப்பதற்கும் சொன்னதுக்கு அப்புறம் தண்ணியில என்ன இருக்கு? என்ன தண்ணியில தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்ல. அப்ப எனர்ஜி எங்கிறது வருது? அதுதான் படிங்க, நீங்களே படிங்க, படிங்க, ஒன்றும் தப்பு இல்லை, படிங்க. இதெல்லாம் வந்து அறிவு கூர்மான விஷயம். யாரோ ஒருத்தர் தெளிவா இருந்தா தான் தப்பிக்க முடியும். மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. ஆனால் அது மனித உடல் என்கின்ற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருள்களாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கும் தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லது என்று டாக்டர் குறிப்பிடுகிறார். கழிவு பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தும் தண்ணீரை மட்டுமே கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்மீக ரீதியாகவும் மேலான நிலைக்கு உயர்வடைவீர்கள். சரி, அப்படி நிறுத்துங்க. இப்ப உடல் அவ்வப்போது பயன்படுத்தப்படும் தண்ணீர் என்று சொன்னால் இந்த உராய்வுக்காக பயன்படுத்திக் கொள்கிறது. எதுக்காக பயன்படுத்திக்குது? உராய்வுக்காக. இப்ப சொல்லுங்க, தயாளம் சொல்லுங்க, இந்த தண்ணீர் எதுக்கு பயன்படுத்துதுன்னா லூப்ரிகா இன்ஜின் சக்கரை சுத்தும் பொழுது வலுவழுப்புக்கு என்ன கொடுக்குறீங்க? ஆயில் போடுறாங்க. அங்க ஆயில் தீராம நீ பாத்துக்கணுமே இல்லையா? ஆயில் தீர்ந்து வச்சுட்டு என்ன ஆகும்? ஜாம் ஆயிடும். அதனால பெட்ரோல் வேற, லூப்ரிகேட்டிங் ஆயில் வேற. புரியுதா? ஆமா. பெட்ரோல் என்பது என்ன? இதுல இந்த இடத்துல பெட்ரோல்ங்கிறது என்னது சொல்லுங்க? பெட்ரோல் என்பது எது? எனர்ஜி. பெட்ரோல்ன்றது வந்து அந்த நைட்ரஜன் வந்து
தண்ணி ஆ, தண்ணி வெறும் இல்ல 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 பெட்ரோல் இருந்து நைட்ரஜன், நைட்ரஜன் வந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுறது பெட்ரோல். அது எனர்ஜி. சரியா? ஆமா. இங்க ஓகே ஓகே ஆயிலுங்கிறது எது கொடுக்குறோம்? ஆயில் வலுவலுப்புக்கு எது ஆயில் கொடுக்குறோம்? என்பது தண்ணி. தண்ணி. இப்ப தண்ணி. புரியுதா? லூப்ரிகன்ட் ஆ, லூப்ரிகன்ட் லூப்ரிகன்ட் வந்து ஆயில், ஆ. பெட்ரோல்ன்றது வந்து நைட்ரஜன் வந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுறது. எப்ப புரியுது உங்களுக்கு? இப்பதானே புரியுது? இதுக்கு மேல புரிஞ்சுதா? இல்ல அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்ன புரிஞ்சு வச்சிருந்தேன்னா, அந்த அந்த தண்ணியில இருக்கிற இது இப்ப கரண்ட் அந்த நீங்க தண்ணியில இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறீங்க இல்லையா? சோ அதனால அப்படி நான் யோசிச்சுட்டேன். அது வேற, அது வேற. அது அது ஆ, குவாண்டம் அப்படி இல்லைங்க கூட அதுதான். வச்சுக்கலாம். அது குவாண்டம், அதெல்லாம் குவாண்டத்துல போகுது. ரொம்ப அட்வான்ஸா பரப்பு உண்மை. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா போய் எல்லா விஞ்ஞானிகளும் குவாண்டம் தமிழ்ல படிக்கும் பொழுது உண்மை இதுதான் சொல்லலாம். ஆனா எல்லா வகையிலும் வடிவத்தில் இருக்கிறது. ரெண்டாவது வந்து என்ன, அது நம்ம பேச தேவையில்லை. அது வந்து அத நான் அப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டேங்க. அன்னைக்கு நம்ம அந்த வாதம் அதுல போகும்போது அதுல அந்த அது மைண்ட் அதுல எக்கச்சக்கமா வந்துருச்சு. அது மாதிரி நான் 1,00,000 பேப்பர் படிச்சு வச்சிருக்கிறேன். அதான் உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிடும். நான் 25 வருஷம் 1,00,000 பேப்பர் படிச்சு வச்சிருக்கிறேன். இதை வெறும் தண்ணியை குடிச்சு, வெறும் காய்கறி தண்ணி குடிச்சு நல்லா பொங்கிருக்க 1,00,000 பேப்பர் வச்சிருக்கேன். அதெல்லாம் எடுத்து போட்டோன்னா மண்டையை வலிக்கு. அதெல்லாம் இது இப்பயே புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் புதுசு புதுசா வர்றப்ப அதெல்லாம் பழசெல்லாம் கத்த கத்தையா பேப்பர் வச்சிருக்கேன். எல்லாம் தூக்கி தூக்கி அது கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான செலவு பண்ணிருக்கு இதுக்காக. என்னை நான் புரிந்து கொள்றதுக்காக, உங்களை புரிய வைக்கிறதுக்கு இல்ல, நான் புரிந்து கொள்வதற்காக இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் நான். ஒண்ணுமே கிடையாது. தண்ணீரும் கீரை சாப்பிட்டு நல்லா போகும்னு ஒரே வரியில சொல்லிட்டாரு. வெங்கடேசன்ட்ட வந்து நான் அதிகபட்சமா ஒரே தடவை 5.5 மணி நேரம் பேசியிருக்கேன். ஒரே நாள் அவர்கிட்ட பேசினேன். கட 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 கடன்னு பேசிக்கிட்டே இருந்தேன். 6 மணிக்கு பேச ஆரம்பிச்சேன். காலையில 6 மணிக்கு கரெக்டா 12 மணி 11:55 டைம் பார்த்தேன். 6 மணி கரெக்டா 6 மணி நேரம் கேள்வி கேள்வி கேட்டு அவர் சலிக்காம சொல்லிட்டே இருந்தார். கடைசியில சொன்னாரு, இது ஒண்ணுமே இல்லை இதுல, வெறும் தண்ணி காய்கறி தான், இப்படி செஞ்சுட்டே வாங்க உடம்பு நல்லா இருந்தது. அப்படி பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வேற எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் வேற அறிவியலை பத்தி பேசினவே தவிர ஒரு நாளும் இந்த விளக்கத்தை பற்றி கேட்கறதோ இல்லதோ நானே கீழே விழுந்து படிச்சு படிச்சு படி. ஏன்னா அப்பெல்லாம் தொலைபேசி கிடையாது, போன் எதுவுமே கிடையாது. மீறி மீறி இப்போனா 20 பைசா கார்டுல அதை எழுதி போடுவேன். அதுல வரும் 3 நாள் கழிச்சு பதில் வரும். 3 நாள் கழிச்சு பதில் வரும். அது மறுபடியும் படிப்பேன், மறுபடியும் அதுக்கு பதில் போட்டு அது மாதிரி 3 நாள் கழிச்சு வரும். அது ஊர்ல போய் வரும். அப்போ ஒரு வாரத்துக்கே 2 நாள் ஒரு மாச கணக்குல ஆகும். அப்புறம் திடீர்னு பார்த்து அவரே கடிதம் போடுவார். ஏன் கடிதம் போடலையும் பார்ப்பார். கடிதத்துல தான் நாங்க தொடர்பு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் செல்லு, அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் புத்தகத்தை, சரி இந்த புத்தகத்தை எப்படி கொண்டு போறதுக்கு இருக்காங்க அதெல்லாம் முயற்சி பண்ணி நான் நேரில் போய் இறங்கி அப்புறம் 2 வருஷத்துல வகுப்பு தைரியம் வந்துருச்சு. அப்புறம் பேச ஆரம்பிச்சேன். முதல்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல பேச ஆரம்பிச்சேன். அதுக்கு வந்து நோட்டீஸ் அடிச்சேன். இந்த உணவில்லாமல் வாழும் கலை நோட்டீஸ் அடிக்கிறப்ப பிரசுக்காரோட பாக்குறாங்க, இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா, நாம எப்படிலாம் இருக்குது அப்படி அடிக்க சொல்லி ஒரு மாதிரி கூட வச்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உணவில்லா இதுக்கு அப்புறம் நான் ஒரு மாதிரி தயாரிச்சு தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலயும் போய் யோகத்தை பத்தி பேசுறவங்க பேசி அவனுங்களெல்லாம் அடிக்க வச்சு அங்க பேச காமிச்சு எக்கச்சக்கமான பேன பண்ணிருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சுத்துன்னு சுத்தி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் சாப்பிடாம இருக்கணும்? என்னமா உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் சாப்பிடாம இருக்கணும்? பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து இது பசித்தாக கண்ட்ரோல் ஆகிறதுனால அது வந்து ஒன்று பெருசா பேச தேவையில்லை. நிறைய பேர் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப தயாலாம் இருக்காருல்ல, அதே மாதிரிதான். இடையில விட்டுறேன், இடையில திரும்ப வலிக்கிட்டுறேன். 300 அதனால நாள் அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் கணக்கிலே கிடையாது. தொடர்ந்து செஞ்சு விட்டு விட்டு செய்யத்தான் முடியுமே, தொடர்ந்து செய்ய முடியாது. தொடர்ந்து செய்யறதுங்கிறது ஒண்ணு இல்லை, தொடர்ந்து செய்யறதுன்னு ஒண்ணு இருக்காது. இந்த அரைங்குறையுமே செய்யறத விஞ்ஞானம், அரைங்குறையுமே செய்யறத விஞ்ஞானம். அது இப்ப அரைங்குறையுமே செய்யறதே போதுங்கிறேன். அப்படித்தான் இருக்குமே தவிர அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க உடலை விடும் பொழுது சூட்சமத்துக்கு போகின்ற பொழுது உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்து வேலை செய்யும் பொழுது அது சாத்தியம். நீங்க தனிப்பட்டல உட்கார்ந்து உடம்பை இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு படும் பொழுதுதான் நீங்க அப்ப அந்த நிலைக்கு போவீங்க. இப்போ ஊரை சுத்திட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கனால ஒரு 80 விழுக்காடு 85 விழுக்காடு செய்ய முடியும். அதுவே மிராக்கள், அதுவே உலகத்துக்கு போதும், அதுவே விஞ்ஞானிகளுக்கு போதுமானது. மற்றபடிக்கு 100 விழுக்காடெல்லாம் விஞ்ஞானிகளுக்கு பண்ண தேவையில்லை. அவனுக்கு இந்த கார்போஹைட்ரேட் அவனுக்கு கலோரி வேல்யூ கணக்கு போட்டுட்டு அதான் 30 என்னமோ போடுறான், 18 ஒரு கிலோவுக்கு 30 கலோரி என்னமோ சொல்றானுங்க. அது தப்பா கணக்கு சொல்றானுங்க. 60 கிலோ எடைனா 60 30 பெருக்கினா எவ்வளவு வருது? 6 18 1800 மினிமேங்கிறான். அப்புறம் நல்ல கடினமான வேலை பண்றவங்களுக்கு ஒரு மாதிரி 2000 5000 3000 அது எத்தனையோ போகுது, 4000 5000 வரைக்கும் போகுது. சராசரி ஒரு மனிதனுக்கு 2000 கிலோ வேங்குறான். அதுவே இதுல இல்லை பாருங்க. அதுவே 180 பக்கம் எடுங்க, 180 பக்கம் 2000 கலோரிஸ் வந்துடும். அது கலோரி வேல்யூ தப்பு. அவன் சாராயத்தை சொல்றான், அவன் போடுறதே முட்டாள்தனம் பண்றான். வெள்ளக்காரன் பண்றது அட்டகாசம், தாங்க பண்ண அட்டகாசம் பண்றான். 180 பக்கம் 180 பக்கம் இருக்குங்க.
180 முன்னாடி பார்த்தீங்கன்னா விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாழ்கின்ற முறை. இந்த பக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு இருக்கும் பாருங்க, இங்கிலீஷில் இருக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது வந்து எப்படி சேருதுன்னு சொல்லியிருப்பாரு வெங்கடேசன் சொல்லியிருப்பாரு. இதில் வந்து விஞ்ஞானிகளோட முடிவு என்ன? 182 பக்கம் அப்படியே வாங்க. 182 அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. என்ன சொல்லியிருக்கான்னா, சாங்கிற ஒரு விஞ்ஞானி, அந்த மருத்துவர், நான் சொல்லியிருக்கேன், மொத்தம் 20 மருத்துவர்கள், 20 மருத்துவர்கள் சேர்ந்து இந்த யார் ஆராய்ச்சி பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அந்த கீரரத்தன் மனை அவர் வந்து சூரிய ஆற்றல் வந்து கண்ணுக்கு போகுது, அது ஒத்துக்கிட்டானுங்களா? ஆமா, அந்த ஃபோட்டான் உள்ளே போகுது, ஃபோட்டான் உள்ளே போய் ரீசார்ஜ் ஆகிக்குது. பேட்டரி ரீச் ஆகிற மாதிரி, பேட்டரி ரீச் ஆகுறது எப்படி? பேட்டரி வந்து கரண்ட்ல போட்டோம்னா மின்சாரம் ஏறிக்குது, அதே மாதிரி கண்ணில் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது உள்ளே போய் அதெல்லாம் வச்சு பார்க்குறானுங்க. அதெல்லாம் சரி, அவனுக்கு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இவன் என்ன சொல்கிறானுங்கன்னா, இவர் உடம்பு பாருங்க என்ன சொல்கிறாருன்னா, tries to explain the science behind prolonged fasting. prolonged fasting என்னன்னா, நீண்ட கால பட்டினியில் இருக்கின்ற பொழுது உள்ள உடம்பு என்ன நடக்கும்? ஃபாஸ்டிங்னாவே பயப்படுவீங்க, அது எப்படி தொடர் ஃபாஸ்டிங்? அப்ப நீண்ட கால பட்டினியில் இருக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? அதான் கேள்வி. அதுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்ல முடியும்? விஞ்ஞானத்துக்கு என்ன தெரியல. விஞ்ஞானம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இவரோட உடம்பு என்ன போச்சுன்னு சொல்றாங்க. இவரோட உடம்பு நீண்ட கால பயிற்சியில இருந்த காரணத்தினால குறைந்த உணவில் வாழ கற்றுக்கொண்டு விட்டதுன்னு ஒரு கரடி விட்டான். என்ன சொல்றானுங்க? வாழ கற்றுக்கொள்ளும் அவனுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டான். அது அடிப்படையில் அப்படி கிடையாது. நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது அப்படிங்கிற, நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுங்க நாம பேச போறோம். ஏன்னா ஹீரரத்தனமணிக்கு எந்த அடிப்படையும் இல்லாதவர், அவர் ஸ்பிரிட் பேசுடு. ஹீரரத்தனுக்கு எதுவுமே தெரியாது. அது என்ன ஒரே வழி, அந்த அரவிந்தர் ஆசிரமத்துக்கு போனாரு. அங்க அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த காலத்துல யோகிகள் வந்து சூரியனை ஆற்றலா எடுத்து வாழ்ந்திருக்காங்க, நீங்க சூரியனை மட்டும் எடுத்துட்டு வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சும்மா ஒரு செய்தி, அவ்வளவுதான். குருட்டு முட்டமா செஞ்சாரு. படிப்படியா படிப்பு 1 வருஷமா அது போராடி கொஞ்சம் கொஞ்சமா உணவு, அந்த எல்லாரும் உணவு குறைச்சிருக்காங்க. இந்த உணவு குறைக்கிறப்பவே இந்த உடம்பு எங்கிருந்து எடுக்க ஆரம்பிக்குது சக்தியை? சூரியன்ல சூரியன் எடுக்குதா? அப்படியே எடுத்துக்குது. நம்ம தியரி என்ன? நைட்ரஜன். அதை சொல்லுங்க. இதுல மாறக்கூடாது. நீங்க அவரு சூரியனை சொல்லிட்டு போறாரு. சூரியனை சொன்னாரு, சந்திரனை சொன்னாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, நைட்ரஜன் இங்க அடிமுடாலே கை வைக்கிற, இதுல பாடத்திட்டத்திலே கை வைக்கிறோம். இதுல கை வைக்கிறோம், வெள்ளைக்கார சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தை கை வைக்கிறோம். வெள்ளைக்கார வந்து அறிவே இல்லாதவனுக்கு இதுதான் சாட்சி. முட்டாள் தான், அவ்வளவுதான் முட்டாள். அதுல ஒரு கேள்வி, எப்படி நம்மளுக்கு இந்த காற்று வந்து நைட்ரஜன் புரோட்டீன் அந்த ஸ்டேஜ் எப்படி நம்ம உணர்வோம்னு கேக்குறேன். ஏதாவது அது உணர மாட்டோம். நம்மளுடைய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அது உணர்ந்து கொள்ளும். டிஎன்ஏ வந்து உணர்ந்து கொள்ளும், மூளை உணராது. மூளை உணர்ச்சி என்பது வேறு, டிஎன்ஏ உணர்ச்சி என்பது வேறு. இந்த கேள்வி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம டிஎன்ஏ புரிந்து கொள்ளும், மூளையை விட 100 மடங்கு வேகமா உணர்ந்து கொள்ளக்கூடியது எது? இந்த உடம்பு இருக்கிற டிஎன்ஏ மரபணுங்க தான். அது உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்ளும். மூளை உணராது. மூளை என்ன உணரும்? அதுக்கு இந்த பயிற்சி தேவைப்படும். அப்ப இவ்வளவு நாள் நம்ம 6 மாசம் 8 மாசம் அந்த பயிற்சி பண்ணும்போது தான் அந்த டிஎன்ஏல போய் ஸ்டோர் ஆகுது. டிஎன்ஏ லெவல்ல அந்த டிஎன்ஏ என்ன சுத்தப்படுத்தும் பொழுது உடனே முதல் இதுதான் சூப்பர் பிரெயின். இந்த உடம்பு 2வது பிரெயின். மூளைங்கிறது 2வது படைப்பு. முதல் படைப்பே வந்து டிஎன்ஏ தான் நமக்கு. அதுதான் முதல்ல உறிஞ்சிக்குது. உறிஞ்சி சக்தியை உடனே தயாரிச்சு உடம்புக்கு பரவி, அது கூட யாருனாலும் உணர முடியாது. மூளை உணராது. மூளை வந்து வெளியிருந்து வரக்கிறது உணருமே தவிர, அதுக்கு என்னன்னா அது புறத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உள்ள அனுப்பி டிஎன்ஏ மரபணுக்கு செய்தி கொடுத்து வேகமா மாற்ற வைக்கும். இது கோடிக்கணக்கான ஆண்டுகள், இந்த டிஎன்ஏங்கிறது கோடிக்கணக்கான ஆண்டுகளா இருந்து வருது. அதுக்கப்புறம் தான் மூளையே உண்டாகுது. மூளை எப்போ வருது? 5ஆம் அறிவு மூளை எப்போ வருதுங்க? மண்டையோடு எப்போ வருது? மண்டையோடு எப்போ வருது பாருங்க. 5ல தான் மண்டையோடே வரும். 4 தாண்டி 5ல தான் மண்டையோடு வரும். அந்த மண்டையோடு வரப்போ என்ன வருது? மூளை வருது. என்ன வருது? அதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? டிஎன்ஏ வந்துருச்சு. மரத்துலயும் டிஎன்ஏ தான், புழுவிலும் டிஎன்ஏ தான், பூச்சிலையும் டிஎன்ஏ தான், ஊர்வலும் டிஎன்ஏ தான். விலங்குகள் நிலை வருகின்ற பொழுது மூளை என்ற மண்டையோடு வருகிறது. என்ன வருது? மண்டையோடு. வெர்பிரல் என்னமோ சொல்லுவாங்க. மண்டையோடு வெர்பிரலா என்ன சொல்லுவாங்க? மண்டையோட்டுக்கு என்னது? வெர்பிரலா, செரிபிரல் என்னமோ சொல்லுவாங்க. அந்த மண்டையோட்டுக்கு என்ன உண்டாகுது? அது வருதுங்க ஐயா. ஆனா அதுக்கான சின்ன சின்ன மூலக்கூறுகளா இருக்கும் அப்படியே. அதாவது பாத்தீங்கன்னா அப்போ டிஎன்ஏ ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த டிஎன்ஏ தான் சரி ஆகுது. இப்ப டிஎன்ஏ என்ன பண்ணுதுன்னா, தனக்கு உதவியாளராக, எப்படி உதவியாளர் கம்ப்யூட்டர் வச்சுக்கிற மாதிரி டிஎன்ஏ என்ன பண்ணுதுன்னா, தனக்கு உதவியாளரை மூளை உண்டாக்குது. யார் உண்டாக்குறாங்க?
என்ன மூளை உண்டா மூளை உண்டாக்குறது யாரு? டிஎன்ஏ அவர் யாரை வச்சுக்கிறாரு? எதுக்காக வச்சுக்கிறாரு? உதவியாளர் வச்சுக்கிறாரு. இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உதவியாளர் வச்சுக்கிறீங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி ஏற்கனவே இயற்கை என்ன படிச்சு எனக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடனே வச்சுக்கிட்டாரு அவர். இவர் வேகமா முடிவெடுப்பாரு. மூளை வந்து வேகமா முடிவெடுக்கும். இவர் வந்து பல கோடி ஆண்டா முடிவெடுத்து வருவாரு. இந்த மூளை என்ன வந்து வேகமா முடிவெடுத்து டக்குன்னு டிஎன்ஏக்கு தகவல் கொடுக்கும். டிஎன்ஏக்கு தகவல் கொடுத்த உடனே உடனடி அடுத்த முன்னாடி மாத்திடுவார். பல கோடி ஆண்டுங்கிறது தேவையில்லை. என்னது பல கோடி ஆண்டு தேவையில்லை. என்ன திருவிழா தலை சுத்துதா? திருவிழா சங்கர் சுத்தரா மாதிரிதான் இருக்கு. இந்த டிஎன்ஏ கேட்டுட்டு இருக்கேங்கய்யா. எனக்கும் ஒரு சில கேள்விகள் இருக்கு. நானும் வரேங்கய்யா. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். தயாளன் சொல்லுங்க. தயாளன் கேக்குறேன். கேள்வி கேட்கும் போது அந்த கை பொம்மை தூக்குனாக்கா ஐயா புரிஞ்சுக்குவாரு. நீங்க அப்போ மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருவாங்க ஐயா. அதான். சரி 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 சரி. இப்போ அது அப்ப பின்னாடி பேசுவோம். மறுபடியும் இரவு 8 மணிக்கு அதை பத்தி பேசுவோம். சரியா? இப்ப அமெரிக்க நேரம் ஆயிட்டு, வேலைக்கு போற நேரம். இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது? இதுல 5 நாளாகி போச்சு. 2 நிமிஷம் மட்டும் பேசி முடிச்சுக்கலாம். இதை மட்டும் பேசி முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த 1800 கேலரி தேவையில்லைங்கிறத விஷயமே. 1800 கேலரி நீங்க படிங்க ரஜினி, நீங்க படிங்க ஐயா. 182 பக்கம் அது படிங்க. ஷார்ட் ரைஸ் டு எக்ஸ்பிளைன் த சயின்ஸ் ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங், அது படிங்க. Shah rise to explain the science behind prolonged fasting. Perhaps his body is undergoing chronic adaptation. Chronic adaptation நீண்ட கால பயிற்சி. அடாப்டேஷன் புரிஞ்சு போதல் வரும். chronic நீண்ட காலம் அர்த்தம். நீண்ட கால பயிற்சியில் இருந்த காரணத்தினால் தான் அர்த்தம். perhaps ஒரு சமயம். அடுத்தது chronic adaptation, learning to survive on very few calories as compared to 1800 calories a day required for a normal person. Believes the நியூரோபிசிசியன் நரம்பு மண்டலத்தை ஆராய்ச்சி பண்றவங்க, மூளை மண்டலத்தில் ஆராய்ச்சி பண்றவங்க. சரி. The most amazing part of Maniac's past was that he was physically active and carried out all normal activities. On the 404th day of the fast, he climbed the Paltinal, and believe me, he was faster than many who were eating plenty. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றான்னா, இவர் வந்து சராசரி மனிதனுக்கு வந்து ஒரு 1800 கேலரி தேவைப்படுகின்ற காலத்தினால இவருக்கு வந்து குறைந்த உணவில் வாழ கற்றுக்கொண்டு விட்டது. ஏன்னு சொன்னா அவங்க ப்ரோலாங்டு ஃபாஸ்டிங். இப்ப நான் வந்து ப்ரோலாங்டு ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன். இப்போ உங்களெல்லாம் 6 மாசத்துக்கு ப்ரோலாங்ஸ்ல ஃபாஸ்டிங்ல பழக்கி விட்டுருவோங்க. இதுல பழக்கி விட்டு 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 செய்கின்ற பயிற்சியால உங்கள் உடம்புக்கு எதுக்கு மாற்றி விட்டுறேன்? ப்ரோலாங்டு ஃபாஸ்டிங் நிலைக்கு மாற்றி விட்டுறேன். எதுக்கு மாத்திரவங்கள இல்ல? ப்ரோலாங்டு ஃபாஸ்டிங் வர்றப்போ உங்க உடம்பு அவன் சொல்றபடி, அமெரிக்காரன் சொல்றபடியே நம்ம வச்சுக்குவான். அப்ப குறைந்த உணவில் வாழ கற்றுக்கொள்கிறது, எந்த சைடு எஃபெக்டும் இல்லாம. என்னது? அதுதான். இது வந்து பரிணாமத்தினுடைய அடுத்த கட்டம். சரியா? அவன் அடாப்டேஷன்ங்கிற வார்த்தை போடுறான். அடாப்டேஷன் வந்துட்டாவே பயிற்சி பெற்ற உடல் நீண்ட அடாப்டேஷன் ஹிஸ் பாடி இஸ் அண்டர்கோயிங் கிரானிக் அடாப்டேஷன். நீண்டகால பயிற்சி பண்ண காரணத்தினால் அவர் குறைந்த உணவிலே வாழ கற்றுக்கொள்ளும்படியாக உடம்பு கற்றுக்கொள்கிறதுங்கிறது. எது கற்றுக்கொள்கிறது? உடம்பு கத்துக்குது. இவர் பயிற்சி, நான் பயிற்சி கொடுக்கறதுனால என் உடம்பு என்னவா மாறிக்குது? என்னுடைய சொல்படி கேக்குது. இது வரைக்கும் சோத்து சொல்படி கேட்டுட்டு இருந்தீங்க, இப்ப என்ன பண்றது? உங்க சொல்படிக்கு அப்படின்னு அவ சொல்றான். யாரு? அந்த 20 பேனல் 20 டாக்டருங்க. ஒரு டாக்டர் 2 டாக்டர் இல்ல, எல்லாரும் உயர்ந்த தொழில்நுட்பத்தை உடைய டாக்டர்கள். எல்லாமே கார்டியாலஜி, நெப்ராலஜி, அதுக்கப்புறம் நெப்ராலஜின்னா அது சிறுநீரக சம்பந்தப்பட்டது, நியூராலஜினா மூளை சம்பந்தமான சம்பந்தப்பட்டது, ஆயுர்வேத வேற, அங்குபச்சர் வேற, யோகாரசர் வேற, எல்லா டாக்டரும் சேர்ந்து பண்றாங்க. 20 டாக்டருங்க. அப்புறம் ரத்த மாதிரிகள், அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாண்ட, சாப்பிட்றதுக்கு பின்னாண்ட, சாப்பிட்றதுக்கு முன்னாண்ட, சாப்பிட்றதுக்கு அவர் எங்க சாப்பிட்றாரு? சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம அவனுக்கு ஒதுமே வராது. அவனை பார்த்துட்டு தலையே பிச்சுக்கு அவனுக்கு கரெக்டா அப்படின்ட்டானுங்க. வேற வழி இல்ல, ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு எடுத்து படிச்சு பாருங்க. ஹீர ரத்தன மணி, அதாவது
இதுல ஒரு கேள்விங்க. இப்ப ஆ இந்த ஹீரா ரத்தன் வந்து கண்ணு வழியா சூரிய ஒளி பெற்றதுங்கிறது அது ஒரு பார்ட்டா இருந்தாலும் மெயின் அவர் வந்து காற்று வழியா நைட்ரஜனை மாத்துறது தான் அவர் உண்மையிலே ரொம்ப நாள் வாழ்றது உணவெல்லாம் வாழ்றதுக்கு காரணமாச்சா இல்ல அந்த சூரிய ஒளியுங்கிற அந்த சயின்ஸும் ஒரு ஒரு பார்ட்டா? கரெக்ட் தான். இப்பதான் நீங்க கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. உண்மையாலுமே அவர் நைட்ரஜன் புரோட்டீனை மாறி இருக்கு. அதான் அவருக்கு சொல்ல தெரியல. ஆமா. சரியா? அது அவருக்கு அதுதான் சொல்ல அவருக்கு அதை வரேன். பத்தியான அறிவு இல்ல, அவ்வளவுதான். அறிவே கிடையாது ஆ. அவருக்கு. அவருக்கு நேர ஸ்பிரிட் நேரடியா பாண்டிச்சேரியில இருக்கிற அரவிந்தர் ஆசிரமத்தை நான் கூட ஆரம்பிச்சு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அந்த வழியே தான் போனேன். ம். அங்க வந்து சும்மா இந்த மாதிரி யோகிகளே இருந்திருக்காங்க அப்படின்னு குருட்டடியே சொல்லியிருக்காங்க. அவர் நம்பிக்கையில அந்த நம்பிக்கையில் நேரடியாக அவர் பண்ணியிருக்காரு. அப்படி பாக்குறப்போ ஒரு வருஷமா அந்த மெல்ல 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 உணவு குறைச்சு 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 வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறேன் பாருங்க. இங்க இந்த கடைசி ம். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் சேலம் பாருங்க இங்க ஒரு பட்டியல் போட்டிருக்கும் பாருங்க. சேலம் நேரடியா நீங்க கேட்டீங்க பாருங்க. நீங்க கேட்பீங்களா ஐயா உணவு பட்டியல ம். போட்டு ம். கொடுங்க அப்படி அதெல்லாம் இதுல இருக்கு. இது யாரு சேலம் சுபாஷ் இயற்கை மருத்துவமனை எங்கன்னு பாத்தீங்கன்னா 197 மக்கள் எடுங்க. 197 193 முடிஞ்சு போச்சு. 197 எடுங்க. ம். அவன் பார்த்துருக்கீங்க. ம். இதுதான் நீங்க கேட்கிற முறை. இப்படி இல்லை எக்கச்சக்கமான உணவு ம். இருக்குது பாருங்க. அப்படியே குறைச்சு 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 வந்து ஒரு 15 நாள் 20 நாள் 30 நாள் 40 நாள் கடைசியில அந்த அந்த பொண்ணு வந்து அந்த பிகாம் பட்டதாரி பிகாம் படிச்ச பட்டதாரி பேரம் ராஜேஸ்வரி என்னமோ பேர் போட்டிருக்கோம். அந்த நான் கூட போய் பார்த்தோம். இதெல்லாம் வந்து 25 வருஷம் முன்னாடி நடந்தது. ஏறத்தாழ ஒரு 24 வருஷம் முன்னாடி நடந்தது இதெல்லாம். இப்போ அது பயிற்சி வந்து கடைசியில தண்ணியில மட்டும் ஒரு ஆண்டு இருந்தது. அதுக்கு முன்னாண்ட ஒரு 100 நாள் 150 நாள் இந்த உணவை குறைச்சு 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 வர்றது வந்து பண்ணுச்சு. இதே தான் யார் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கீரை ரத்னமாக்க பண்ணி. நாம அப்படி இல்லை, டைரக்டா வாட்டர் அண்ட் வெஜிடபிள் ஒரே நாள்ல மாத்தியாச்சு. சரியா? இப்படி மாத்தி இருக்கிறத பண்றோம். மறுபடியும் முயற்சி பண்ணலாம். மறுபடியும் நாளைக்கு பேசலாம். சரிங்களா? நன்றி. 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 வணக்கம்.